Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின்ல பவுல்ஸ் வந்துட்டு மோல்டே இல்லாம எப்படி செய்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ மோல்டு இல்லாம எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ பவுல்ஸ்க்கு வந்துட்டு மோல்டு இல்லை, பட் அதுக்கு பதிலாக நம்ம கிட்ட டிஃபால்ட்டாக இருக்க மோல்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி அழகான பவுல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 6 இன்ச்சில் ரவுண்ட் மோல்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஈவன் ரவுண்ட் மோல்டு இருக்குல்ல, ரெண்டுமே வந்துட்டு எடுத்துக்கிறேன். மோல்டு இல்லாமல் தானே பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்போ இந்த மோல்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பவுல்ஸ்க்கு வந்துட்டு மோல்டே கிடையாது. நம்ம இந்த ஃப்ளாட்டாக இருக்க மோல்ட்ஸை வச்சு நம்ம எப்படி பவுல் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ளூ கலர் மைக்கா பவுடர் அண்ட் கோல்டன் சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிளெயினாக இருக்க ரவுண்ட் மோல்டில் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. உங்களுக்கு என்ன கலர்ஸ் காம்பினேஷன் வேணுமோ அந்த கலரில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ளூ அண்ட் கோல்டன் சங்கி கிளிட்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்துட்டு இதை ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அகைன் ரெசின் அண்ட் ஹார்டனர் வந்துட்டு கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அதில் பிங்க் கலர் மைக்கா பவுடர் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த 6 இன்ச் அன்ஈவன் அகேட் மோல்டு இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் போர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெசினோட ரேஷியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் என்ன ரெசின் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரேஷியோ யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு 2:1 யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்துட்டு 4 ஸ்பூன் ரெசின் 2 ஸ்பூன் ஹார்டனர் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அங்கங்கே கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ கலரில் வந்துட்டு கோல்டன் சங்கி கிளிட்டர்ஸ், அதுக்கப்புறம் பிங்க் கலரில் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஃபுல்லாக அந்த கார்னரில் மட்டும் நான் வைக்க போகிறேன். லைக் ஒரு பார்டர் மாதிரி வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு உங்கள் பவுல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி ரொம்பவே தின்னாக இருக்க ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இந்த ரெசின் மேலே நான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது நான் போர் பண்ணியிருக்க ரெசின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 hour, நான் 6 hours தான் இதுக்கு க்யூரிங் டைம். ஸோ ஆஃப்டர் 1 hourங்கும் போது அது ஒரு சின்ன பேஸ் லேயர் மட்டும் க்யூர் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டியூரேஷனில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு தின் பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேலே வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே மோல்டுக்கு பின்னாடி வந்துட்டு வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம். ஸோ பட் இந்த பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு அந்த ரெசினில் எல்லா இடத்துலையுமே வந்து டச் ஆகியிருக்கா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு நம்ம ப்ளூ கலரில் செஞ்சு வச்சுருக்கோம்ல சர்க்கிள் மோல்டு, அதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர், அதாவது தின் பிளாஸ்டிக் ஷீட் வந்துட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்துட்டு அகைன் ஆஃப்டர் 1 hour, ஸோ டோட்டலாக வந்துட்டு நான் போர் பண்ணி 2 hours ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதுலேருந்து டிமோல்டிங் பண்ணிடணும். நீங்கள் கேட்கலாம் 6 hours கழிச்சு தானே எப்பவுமே எடுப்பீங்க, இப்போ எதுக்கு எடுக்கிறீங்கன்னா, இப்போது நம்ம இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்க ஸ்டேஜில் எடுத்தால் தான் நம்ம வந்துட்டு பவுல் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நல்லா வளையணும். அண்ட் தென் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்துட்டு திக்காக இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு லேயருக்கு இருக்கும் போது டிமோல்டிங் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பவுல் வேணுமோ அந்த சைஸ் பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்திருக்க இந்த ரெசின் பிளாட்டர் இருக்குல்ல, அதை வந்துட்டு அதில் இந்த மாதிரி வந்துட்டு கவுத்து வச்சுட்டு நம்ம அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பவுல் ஷேப்புக்கே வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது அகைன் டிமோல்டிங் பண்ணும் போதே தெரியும் அது வந்துட்டு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட அவ்வளோவா ட்ரை ஆகவே இல்லை, கையில் தொடுற அளவுக்கு வந்துட்டு ட்ரை ஆகியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நம்ம அதில் வந்து டிமோல்டிங் பண்ணி எடுத்துடலாம். பிகாஸ் நான் டிமோல்டிங் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு பாருங்கள். 6 hours க்யூரிங் டைமில் 2 hours எடுத்தால் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ரெசின் வந்துட்டு 24 hours க்யூரிங் டைமில் நீங்கள் ஒரு 12 hours அந்த மாதிரி கழிச்சு எடுத்து பாருங்கள். பட் நீங்கள் வந்து இதில் கையில் டச் பண்ணும்போது எந்த ஹீட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் டிமோல்டிங் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போது இதையுமே வந்து நான் இந்த மோல்டுலேருந்து டிமோல்டிங் பண்ணி எடுத்துடுறேன். இது ஏன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இது ஃபுல்லாகவே கார்னரில் வந்துட்டு கோல்டு ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, ஸோ கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருக்கும் போது அது ரொம்பவே வந்துட்டு ஸ்டிக்கிங்காக இருக்கும். அதனால தான் வந்து டிமோல்டிங் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை வச்சு நம்ம இழுத்தாலே அது வந்துட்டு டிமோல்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி வந்துட்டு நான் அகைன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது வந்துட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பவுல் வந்துட்டு இந்த 6 இன்ச்சுக்கு மாற்றிக்கிறேன் அகேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ரேப் பண்ணி வச்சிடலாம். லைக் நீங்கள் ஒரு பொருள் எப்படி கவர் பண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா அந்த பிளாஸ்டிக் ஷீட் வச்சு கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதை விட இன்னும் சின்னதாக பவுல் எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ளூ கலரை வந்துட்டு அகைன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அகைன் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அகைன் அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் மாதிரி இருக்கும்ல, இது வந்துட்டு எந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நான் ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷீட், அதாவது கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம ரேப் பண்ணுவோம்ல அதுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்டு. ஸோ அது வந்துட்டு லைட்டாக செலோ டேப் மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கும், அதனால தான் நான் இந்த ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மேலே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசினுக்கு மேலே நம்ம தின் லேயர் தானே கொடுத்துருக்கோம், அதாவது பிளாஸ்டிக் ஷீட் தானே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் கீழே. நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ளூ கலர்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ரேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ராப் பேப்பர் ஓட்டும்போது ரொம்பவே டைட்டாக ஓட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த பவுல் ஷேப் அப்படியே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வீடியோவிலே இதை யூசேஜ் வந்துட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்துட்டு 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 6 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக அது வந்துட்டு பவுல் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் உள்ளே இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ் ரெசின் கூட ஒட்டிக்குமா அப்படின்னு நீங்கள் கொஷின் பண்ணலாம். அது நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வந்துட்டு பிரித்து எடுத்துடலாம். அதனால தான் நான் உங்களை வந்துட்டு தின் ரேப்பர் வந்துட்டு ஒட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பவுல் ஷேப் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம ரெசினில் வந்துட்டு பவுல்ஸ் மோல்டு இல்லாமலே இந்த மாதிரி அழகான பவுல் செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த பவுலோட யூசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம அதில் இயரிங் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பேங்கிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுதுன்றதுனால இதை வந்துட்டு கேண்டில் ஹோல்டராக கூட நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களுமே இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி அதை கேண்டில் ஹோல்டராக அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பவுல்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த ஷேப் மோல்டு தான் யூஸ் பண்ணணும், இல்லை உங்ககிட்ட ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் மோல்டு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன மோல்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பவுல்ஸ் வந்துட்டு நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. எனக்கு இந்த பிங்க் பவுல் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் அந்த கார்னரில் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல அழகான ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம அதுக்கு மேலே அந்த கவர் வச்சோம்ல பிளாஸ்டிக் ஷீட்டு, ஸோ அதை வந்துட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சது அந்த ஒரு கோடு கூட அந்த விரிசலுமே வந்துட்டு பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. டேமேஜ் மாதிரி இல்லாமல் ஒரு டிசைன்ஸ் மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்துட்டு இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ப்ளூ கலரில் வந்துட்டு கார்னரில் கோல்டன் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் ஃபுல் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்துட்டு பிங்க் பவுலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்னரில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருக்கிறதுல அதுவே வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு பார்டர் இல்லாததுனால நான் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதிலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கேண்டில் லைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கார்த்திகை தீபம் வருது, நம்ம எப்பவும் போல் டிஃபால்ட்டான விளக்கும் ஏற்றிட்டு அது கூட அடிஷ்னலாக இந்த மாதிரி வந்துட்டு ரெசின் பவுல்ஸில் நம்ம வந்துட்டு கேண்டில் லைட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சேஃபாக செக்யூராக வந்துட்டு கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசின் மெட்டீரியல்ஸ் இல்லை இந்த மாதிரி கேண்டில் லைட்ஸை வந்துட்டு ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி உங்களோட கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸ் ஆர் உங்களோட ரா மெட்டீரியல் ஆர்டர்ஸை வந்துட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் டெலிவர் பண்ணியிருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயுமே வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போது இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.